வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கேட்டுட்டு மோகரி விஎஸ்கே நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ் கூலி. இந்த படத்தை ஒட்டி எனக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாதுங்க. ஆரம்பத்தில் வந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசர் அண்ட் சாங்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு தூண்டுகோலும் இந்த படத்தோட ப்ரொமோஷனில் ஈவெண்ட்லேருந்து எதுவுமே எனக்கு தூண்டுகோலாகவே அமையலை. பட் அது இருந்தும் தலைவருக்காக இந்த படத்தை போய் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையாங்கிறத முழுசாகவே பார்த்துடலாம். என் முக்கியமாக ஒரு டிஸ்க்ளைமரே சொல்லிடுறேன், இந்த படம் எல்சியோ கிடையாது, ஸ்டாண்டர்லோன் தான். சில ஃபேக் ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் அப்படியே தவிர்த்துட்டு நேரம் இந்த ரிவ்யூக்குள்ள வாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்லோன் படம் தான், எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல் இந்த ரிவ்யூ பக்காவாக அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தில் என்னென்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குங்கிறத அலசி ஆராய்ஞ்சிடலாம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? தேங்க்யூ, இதை வந்துடுறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. முடிச்சிடலாமா? ஸோ படத்தோட பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருவோம். ஸோ பாசிட்டிவ் படத்துக்கும் இந்த படத்தோட மேக்கிங் தரமான மேக்கிங். இந்த படத்தோட டெக்னிக்கல் சைட்லாம் குறைய சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க உழைச்சி கொட்டி தள்ளியிருந்தாங்க எல்லா பக்கத்துலேருந்தும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேன் இந்தியா லெவலில் எடுக்கணும், அதுக்கான என்னென்ன அம்சங்கள் தேவையோ அதை வந்து உள்ளே கண்டிப்பாக அரங்கியிருக்கதான் சரி. நிறைய காம்ப்ரமைசஸ் உள்ள படம் தான் இது. ஒன்றும் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக லோக்கியோட படம் உங்களால் அடித்து சொல்லிட முடியாது. பட் அதே சமயத்தில் லோக்கியோட டச் இல்லாமல் இருக்காது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கலந்த மாதிரியாக இருக்கும். ஒரு மிக்சட் ஒப்பீனியன் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இதுவா அதுவா அப்படின்னு மாதிரி ஒரு ஓடிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக லோக்கியோட டச்சுங்கிறது படத்துக்குள்ளே ஹெவியாக இருக்குது. அவரோட மேக்கிங் அவரோட சினிமோகிராஃபியாக இருக்கணும், அவர் படத்தில் என்னென்ன மாதிரி ஸ்டண்ட்டு இருக்குமோ அது இந்த படத்துலையும் இருக்குது தான். ஸோ ஸ்டண்ட்டுக்கு அப்புறம் வரேன். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் செட் நல்லா இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு ட்ராமா பேஸ் தான். லோகேஷ் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ராமாவும் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ஷன் பிளாக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் இந்த மொத்த படமும் கிட்டத்தட்ட ட்ராமா மாதிரி தான் வருது. ட்ராமாக்குள்ளே தான் இந்த ஆக்ஷனே இருக்குது. ஸோ இந்த படம் நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்லோ பேஸாக நவர்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக யாரும் தப்பி தவறி பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடாதீங்க. அதில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு ட்ராமா பேஸ்டுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாக தான் வச்சுருக்காங்க. ஏன் அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் கான்ஃப்ளிக்ட்டு கேரக்டர் ரைட்டிங்லாம் வந்து பக்காவாக எழுதியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டு ஹாஃபுமே பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஹாஃப் தான். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்னு உங்களுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க, அதே சமயத்தில் ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சு செஞ்சுட்டு போக மாட்டாங்க. ஒரு மாதிரி டீசெண்டாக போகும், ரொம்ப ஹைப்லாம் இல்லாமல். இந்த படம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெளியில் இந்த எல்சிஓ தியரிலாம் கிளப்பி விட்டு எக்ஸ்பெக்டேஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஏமாத்துறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் அதெல்லாம் கெஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்கை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்லா பரபரப்பாக டென்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக். அது ரொம்ப சென்சிபிளாக நான் முன்னாடி சொன்னது போல் அதே ட்ராமா ஸ்டைலில் தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர் ரைட்டிங். அடுத்து என்ன நடக்கும், செகண்ட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னு தூண்டுற மாதிரி அழகான பக்காவான ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மூட்டில் தான் நவரும். பட் சில பல ஆக்ஷன் பிளாக்கோட நவரும். அந்த மாதிரி தான் தவிர பெருசாக காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து அமையாது. கண்டிப்பாக அது வழக்கமான ஸ்டோரி தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவாங்க. பட் சூப்பர் ஸ்டாருக்கு நான் அப்புறம் வரேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப லுக் வைஸ் ப்ராமிசிங்காக இருந்த ஒரு ஆக்டிங்னா கண்டிப்பாக நாகார்ஜுனோட அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெஸாக இருக்கட்டும். அவர் வர இந்த படத்துக்குள்ளே மொத்தமாகவே அவருக்கு தாங்க ஸ்க்ரீன் ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இத்தனைக்கும் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லன். பட் அவர் ஸ்க்ரீன் ப்ரெஸ்ங்கிறது ஒரு 4-5 சீன் தாங்க. எண்ணி பார்த்து இத்தனை இந்த சீனில் இதுக்கெல்லாம் வராரு அப்படிங்கிறத நீங்கள் பக்காவாக சொல்லிடுவீங்க. கேரக்டர் வைஸ் அவர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் பட் ஸ்க்ரீன் ப்ரெஸஸ் அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருந்தார், பிலீவபுளாக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு பர்சனலி அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றிருக்கலாங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் பட் ஓவரால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை மொத்தமாக ஸ்டோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோபின் ஷாயரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். பிரிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ படம் ஃபுல்லாக அவர் தாங்க. நம்ம நாகார்ஜுனா அப்படின்னு நீங்கள் அவரோட ஆக்டிங்கை நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனீங்கன்னா பட் ஸ்டோல் பண்ணுறது என்னமோ ஷோபின் ஷாயர் தாங்க. இது நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய அன்பிலீவபிள் மூமெண்ட்டெல்லாம் அவர் சுற்றி இருக்குது. அவர் கேரக்டருக்கு அவ்வளோ ஆர்க்கு போயிருக்கு, நல்லா எழுதவும் பட்டிருக்கு. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் லெவல்லாம் பக்காவாக இருந்துச்சு. இனிஷியலாக இதுக்கு ஃபஹத் ஃபாசில் தான் முதல்ல பண்ண வேண்டியது. பட் இந்த மனுஷன் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவரே அவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த கேரக்டரை மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்குமே ஜஸ்டிஃபிகேஷனோடு கொண்டு போனதுங்கிறது வெரி குட். அதே போல் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரச்சிதா ராம் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோலுங்கிறது இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு சில பேரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஈவன் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நான் இதை எதிர்பார்க்கல, பட் இதில் சொல்ல மாட்டேன், ஸ்பாய்லர் ஆயிரும். நான் ஸ்பாய்லர் ரிவ்யூவில் வந்து என்ன ஏதுன்னு சொல்கிறேன். பட் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக அவங்களோட கேரக்டரை உங்களில் சில பேர் ரசிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சத்யராஜ் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கான்ஃப்ளிக்டோட ஒட்டி வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ அவர் கேரக்டர் பக்காவே பண்ணியிருந்தார். அண்ட் அவருக்கும் சில டிஏஜிங் சீக்வன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் ரொம்பவே ஆப்டாக போயிருந்துருந்துச்சு. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒன் ஆஃப் த கேரக்டர். இந்த படத்தோட 80% ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். ஆகோன்னு சொல்கிற மாதிரி இல்லைனாலும் இந்த படத்துக்கு வந்து ஓகே, அவங்களோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதே படத்தில் இந்த படத்தில் 2 ஆக்டர் கேமியோ பண்ணியிருக்காங்க, உபேந்திராவும் அண்ட் அமீர் கான். அண்ட் அமீர் கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டருங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலான கேரக்டருங்க. நீங்கள் ஆக்சுவலி வந்து படம் ஆரம்பித்து எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே டீஸ் பண்ணுறாங்க, இந்த கேரக்டர் எங்கே வரப்போகுது, இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ண போகுதுங்கிறது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் கேரக்டர் பெரிய சஸ்பென்ஸ்லாம் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுங்கிறது தலைவரோடங்கிறது ஒரு நல்ல ஒரு மொமெண்டமாக இருந்துச்சே தவிர கேரக்டரில் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரு யூஸ்வலான ஒரு கேமியோ. கன்னட சூப்பர் ஸ்டாரான உபேந்திரா. ஸோ உபேந்திராவோட கேமியோங்கிறது எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை, நார்மலான ஒரு கேமியோவாக தான் இருந்துச்சு. பட் நான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். அதுக்கான கேமரா ஏங்கலாக இருக்கட்டும், அவரை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அவரோட அந்த ஐக்கானே அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும்ல, கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு சிக்னேச்சரான ஒரு சீனு. பட் அது நல்லாவே ரீக்ரியேட் பண்ணதுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக அவர் கேரக்டருக்கு பெருசாக வெயிட் இல்லைனாலும் கொடுத்த கேரக்டரை அவரால் என்ன பண்ண முடியுமோ நல்லாவே பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக கேமியோ தாங்க, ஸோ அதெல்லாம் பெருசாக ஆர்க்கெலாம் தேவையில்லை, வந்த வரைக்கும் ஓகே. அண்ட் அதை தாண்டி நடித்த நிறைய ஆக்ட்ரஸ் இந்த படத்தில் வச்சுக்கோங்க ஒரு பட்டாளமே இருக்குது. ஸோ எல்லாரோட பேரும் சொன்னால் இந்த ரிவ்யூவில் பத்தாது. அவ்வளோ இத்தனை பேர் லோக்கி அள்ளி போட்டிருக்கா அப்படி. ஸோ எல்லாரோட கேரக்டருமே எல்லாருமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, கொடுத்த கேரக்டரை அவங்க பக்காவாக டீசெண்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஃபைனலி கண்டிப்பாக இந்த படத்தில் முக்கியமான ஒரு ஆக்டரை நம்ம மென்ஷன் பண்ணலன்னா நான் பாவம் பண்ணிட்டு நடத்தோம். கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோங்க சொல்கிறது, எல்லாரும் விதமாக சொல்லிட்டாங்க. சிம்பிளாக சொல்கிறேங்க, 70 வயசுலேயும் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக ஒரு நடிகர் நடிக்க முடியும்னா கண்டிப்பாக அது சூப்பர் ஸ்டார் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக அந்த டார்க் சைட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த டார்க் சைட்டுங்கிறது ஜஸ்ட் கேரக்டரில் இல்லாமல் ஜஸ்ட் அந்த கேரக்டர் டிசைனில் மட்டும் தான் இருந்துச்சு. அதாவது ஆர்க்குள்ளே ரொம்பவே தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்லப்படலைனாலும் இந்த படத்தோட ஓகே ஒரு லெவலாக மேட்ச் பண்ணிட்டாங்க. லைட்டிங்லாம் கொடுத்து அப்படியே நடக்கலாம் வச்சு அப்படி இப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ தலைவரோட ஸ்வாகாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அது ஒன்றே இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தாங்கி பிடிச்சிடும். இந்த 3 மணி நேரம் நீங்கள் மொத்தமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது தலைவருக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் எல்லா ஏரியாவும் ஸ்கார் பண்ணிட்டு போகிறப்படி. ஸோ தலைவர் எப்போதுமே தலைவர் தான். ஸோ அதுக்கப்புறம் அனிருத்துன்னு ஒருத்தர் இருக்காப்படி. பட் அவரோட மியூசிக்குங்கிறது எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவ் ஆகலைங்க. எஸ், எனக்கு இந்த படத்தில் என்னென்னு தெரில, அனிருத்தோட மியூசிக்குங்கிறது எனக்கு இந்த படத்தை தூக்கி சுமந்த மாதிரியோ ரொம்ப இன்ஹான்ஸ் பண்ண மாதிரியோ இல்லை, ரொம்பவே இறைச்சலாக ஃபீல் பண்ணிச்சு. நிறைய பேருக்கு மேபி என்னடா அவன் எப்படி சொல்கிறான் அப்படி கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்கன்னு தெரில. அனிருத்தோட மியூசிக் அந்தளவுக்கு பெருசாக கை கொடுக்கலான்னு தான் சொல்லுவேன். அதாவது ஓவரால் மொத்தமாகவே இந்த மூவி வந்து அவர் கெடுத்துட்டான்னு சொல்ல மாட்டேன், நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸ் மேட்ச் ஆனாத மாதிரி இருந்துச்சு. ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சீனோட எவல்யூஷனும் வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக மேட்ச் ஆகலையோ அப்படிங்கிற தாட் வந்து நிறைய இடங்களை கொடுத்துச்சு. முக்கியமாக சில முக்கியமான சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மியூசிக் கண்டிப்பாக கை கொடுத்துருக்கணும். பட் நிறைய இடங்களை கை கொடுக்கல, ஏன்னு தெரியல. ஆக்சுவலி நான் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நெகட்டிவ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் நெகட்டிவ்ல அப்புறம் வரேன். பட் ஓவரால் கேட்டிங்கன்னா அவர் ஒர்க்குங்கிறது இந்த படத்துக்கு டீசெண்டாக இருந்துச்சு. பட் 100% பக்காவாக இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி நெகட்டிவ்ட்ட வருவோம். ஸோ நெகட்டிவ் வந்து இந்த படத்தில் எந்த நெகட்டிவ் சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆமையினால முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாய்லர் அவாய்ட் பண்ணிகிட்டே சொல்கிறேன். ஸோ முன்னாடியே சொன்னது போல தான் இந்த படத்தில் மியூசிக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது தான். பட் முந்தைய படங்களை விட இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, நல்லாயிருக்கும் நினச்சி போட்ட எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் உண்மையிலே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தோட மியூசிக்குங்கிறது எனக்கு அந்தளவுக்கு கேட்சியாக ஃபீல் ஆகலை. சாங்ஸ் ஓகேங்க, ஓகே, படத்தோட மீட்டரோட பார்க்கும்போது சாங்ஸ் ஓகே. பட் பிஜிஎம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கேரக்டர் ஆர்க்கு ஆரம்பித்து போது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, என்னென்னமோ பேசுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஸ்டோரியை யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது? தலைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபாலோ பண்ணுறதா, ஷோபின் ஷார் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபாலோ பண்ணுறதா, இல்லை சத்யராஜோட கான்ஃப்ளிக்ட் வந்து ஃபாலோ பண்ணுறதா, இல்லை படத்தோட மெயின் வில்லுன்னு சொல்லப்பட்ட நாகார்ஜுனா ஃபாலோ பண்ணுறதா? யாருக்கிட்ட இருந்து இந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுறது? எது நோக்கி இந்த ஸ்டோரி நவருது
அதாவது நம்ம 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு படத்தை பார்த்ததுக்கு அந்த படத்தில் என்ன மாதிரி இன்டெக் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு வயலன்ஸ் நிறைஞ்ச ஒரு உலகத்தில் உள்ள ஒரு கதை தான். இந்த படத்தில் பெருசாக சோஷியல் மெசேஜ்னு சொல்ல போகிறதில்ல. பட் கதைன்னு ஒன்று இருக்குல்ல. பட் அந்த கதையை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி எந்த ஒரு இடமும் அமையவே இல்லை. இதை பற்றி டீட்டெயிலாக பேசினா கண்டிப்பாக ஸ்பாய்லர் ரிவ்யூவில் தான் பேச முடியும். இருக்குது சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய கேமியோஸ்லாம் வச்சு லைக் ஒப்பேற்றின மாதிரி இருந்துச்சுங்க. ஒப்பேற்றின மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துல வந்து வலுவான கேரக்டரை வந்து கொடுக்கவே இல்லை. ஷோபின் ஷாயருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ஆர்க்குங்கிறது நிறைய கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவே படலை. முக்கியமாக இந்த படத்தோட மெயின் வில்லன் நாகார்ஜுனாக்கு கேரக்டர் ஆர்க்கு எங்கடா கேரக்டரு, அந்த கேரக்டர் எதுக்கு கொண்டு வந்தீங்க? அவ்வளோ பெரிய ஆக்டரை வந்து கேஷ் பண்ணி கொண்டு வந்து தே ஒன்ட் யூஸ் இட், சரியாக ப்ராப்பராக பயன்படுத்தவே இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயிண்டிங். அவரோட கேரக்டர் ப்ராமிசிங்கான ஒரு மேனரிசம் அப்பியரன்ஸ் இருந்தாலும் கூட கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்துச்சு. லோகேஷ் என்ன இது பேன் இந்தியான்னு கடைசியில் நீயும் இப்படி ஆகிட்ட பார்த்தியா? அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஆடியன்ஸ்க்கு டயர்ட் ஆயிடுது. செகண்ட் ஹாஃபை பார்த்து முடிக்கிறதுங்கிறது ஒரு யுகமாகிடுது. ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது நிறைய பேருக்கு போர் அடிக்குது சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பட் இந்த படத்தோட அந்த ட்ராமா வந்து ஆக்சுவலாக அப்ரோச் பண்ண விதங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் ஆப்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோ பண்ணுது. அதாவது ஆடியன்ஸ் பார்க்கும்போது இப்போ அவன் எப்படி பார்க்கணுங்கிறத இந்த படத்தை அவன் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற அந்த கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுது. ஏன்னா நிறைய காம்ப்ரமைசஸ் நடுவில் தான் போயிருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட இடத்துல காம்ப்ரமைசஸ் இருக்குது. ரஜினி சாரோட கேரக்டரில் காம்ப்ரமைசஸ் இருக்குது. இந்த படத்தை ஏ சர்டிஃபிகேட் இப்போ எடுத்ததுக்கு பதிலாக PG-13 எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த கதைக்கு வயலன்ஸுங்கிறது தேவைப்படலை. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த படத்தை ஏ சர்டிஃபிகேட்டாக தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம், இவ்வளோ வயலன்ஸ் வச்சு தான் இந்த கதையை வந்து சொல்லணுங்கிற அந்த அவசியம், அந்த பொட்டென்ஷியல் அந்த கதைக்குள்ளே இந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே தெரியவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வயலன்ஸ் இருக்குது தான். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. பட் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த வயலன்ஸ் வந்து ஓகே ஜஸ்டிஃபை, இவ்வளோ பெரிய வயலன்ஸ் இருக்குது. அதாவது மாநகரத்தில் லோகேஷத்தை மாநகரம் படம் பார்த்த உங்களுக்கு அதில் இருக்கிற வயலன்ஸை சரின்னு சொல்ல முடியும் உங்களால். இந்த படத்தில் இருக்க வயலன்ஸை சரின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒப்பேற்றி வச்சுருக்கீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒப்பேற்றி வச்சுருக்கீங்க. ஆனால் ஒன்று, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சில பேருக்கு தோணியிருக்கான் இதுக்கு லியோ படமே எவ்வளோ பெட்டர்னு கூட தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படங்களோட ஸ்க்ரீன் பிளேயோட பேட்டர்ன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட விக்ரம், லியோ இந்த மாதிரி பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். சில இடங்களில் மாஸ்டர் மாதிரி இருக்குன்னு சில பேர் சொன்னாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரம் படத்தோட சாயலை கண்டிப்பாக ஞாபகம் மூட்டோம். அண்ட் மோரோவர் இந்த படம் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு மிட்டு வாட்ச் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிட்டு வாட்ச் தான். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஒஸ்ட்டு இல்லை, ரொம்ப பெஸ்ட்டுன்னு கிடையாது. நிறைய விஷயங்கள் இன்னுமே டெவலப் பண்ணியிருக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இன்னுமே நல்லா மாஸ் மூமெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருந்தோம். வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆக்ட்ரஸோட கேஸ்டிங்கே வேஸ்ட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது வழக்கமாக நடக்கிறது தான். பெரிய படத்துக்குள்ளே ஒரு பேன் இந்தியாங்கிற பேரில் கூப்பிட்டு வச்சு அந்த ஆக்ட்ரஸுமா கேமியோ பண்ணுறது, டம்மியாக ஒரு ரோலை கொடுத்து நடிக்க வச்சு அவங்க ஊருக்கு அவங்க ஸ்டேட்டுக்கே திருப்பி அனுப்புறதுங்கிறது வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசினா கண்டிப்பாக என்னால் ஸ்பாய்லர் ரிவ்யூவில் மட்டும் தான் பேச முடியும். நிறைய கேரக்டர்ஸ், நிறைய லூப்போஸ், நிறைய லாஜிக்கல் திங்ஸ்லாம் வந்து இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. பட் நான் வேற ஒரு வீடியோ இதை பற்றி பேசுகிறேன். பட் இது ஸ்பாய்லர் இல்லாமல் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த படம் பார்க்கணும் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். 3 மணி நேரம் தான். பட் இந்த டியூரேஷனுங்கிறது பெரிய பிரச்சனையாக கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஆவரேஜான படத்துக்கு 3 ஹவருங்கிறது ரொம்ப ஓவர் ஃபீல் பண்ணாலும் உங்களில் சில பேருக்கு இந்த 3 மணி நேரங்கிறது பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே எனக்கு சில இடங்களில் சில சலசலப்பு கொடுத்தாலும் ஓகே நல்லபடியாக பார்த்து முடிச்சிட்டேன். எதுக்கும் இந்த படத்தை 100 தடவை பார்த்துட்டு வரேன். அப்போ தான் ஸ்பாய்லர் ரிவ்யூ போட முடியும். நான் வேற ஒரு வெளியில் உங்கள் கூட மொக்க போடுற நண்பர்களே. அப்புறம் என்ன வரட்டா?